இறை இயேசுவில் பிரியமுள்ள மதர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் SAP ஸ்டெல்லா. கத்தோலிக்க போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 14ஆம் லியோ அவர்களை பற்றி அருட்பணி மார்சிலின் ஆண்டனிராஜ் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நலமா இருக்கீங்களா ஃபாதர்? இருக்கிறோம். மகிழ்ச்சி ஃபாதர். ஃபாதர், இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய போப் அவர்களுடைய இளமை பருவம் பற்றி சொல்லுங்க ஃபாதர். நமது ஒரே அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திரு அவையினுடைய புதிய திருத்தந்தையாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வரமாக வந்திருக்கின்றவர் நமது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள். இவருடைய இளமை காலங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், இவருடைய குடும்பத்திலே இவரோடு இணைந்து 3 பேர்கள். இவருக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். மிகவும் சுட்டித்தனமானவர், படிப்பிலே கெட்டிக்காரன். அவராக விரும்பி அகுஸ்தினியன் ஆர்டர், அதாவது அகுஸ்தினியர் சபையில தன்னை ஒரு குருவாக படித்து உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு, இவராகவே ஆசைப்பட்டு சென்று சேர்ந்திருக்கிறார். அவர் குருவாவதற்கு முன்பதாகவே இவர் நன்றாக படிக்கிறார் என்பதற்காக மெய்யியல், அதன் பிறகு இறையியல். அவர் தனது இறுதி வார்த்தைப்பாடு கொடுத்த பிறகு குருவாகாமலே நமது திருச்சபை சட்டத்தை படிக்க ரோமைக்கு அனுப்பப்படுகிறார். ஏனென்றால் அந்த அளவுக்கு நன்றாக படிக்கின்ற ஒரு நல்ல மாணவராக இருந்திருக்கிறார். அது ஆங்கிலத்துல ஷூர்ன்னுவாங்க, ரொம்ப சுறுசுறுன்னு இருக்கிறவர். அப்படி இருக்கும்போது இவர் தன்னுடைய அந்த திருச்சட்ட படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய சபையினரால் பெரு என்ற நாட்டிற்கு மிஷனரியாக, அதாவது நமது போப் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருக்கிறது, நாம எல்லாமே பணி செய்ய வந்திருக்கோம், we are the missionaries, இறைவனுக்காக பணி செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற வார்த்தை சொல்லுவார். ஆனா இவர் குருவாகாமலே அந்த இறை பணியில மிகவும் ஆர்வமாக இருந்திருக்கிறார். அந்த பெருநாட்டுக்கு பணி செய்ய போயிட்டு தான் திரும்ப வந்து இவர் குருவாயிருக்கிறார். அப்ப இளவய காலங்களில கடவுளோடு மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். இவருடைய குடும்பமே இறை பக்தியில சிறந்து விளங்கிய குடும்பம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இவருடைய பெற்றோர் அந்த அளவுக்கு இவர் வளர்த்திருக்கிறார்கள். ஒரு பிள்ளை சாமியார் ஆகுதுன்னா அந்த பெற்றோர்கள் போட்ட விதைதான். ஏனென்றால் அவர் பெற்றோர்கிட்ட இருந்து அதை கத்துட்டு இருந்திருப்பார். அதனால இவருடைய இந்த அர்ப்பணிப்பு மிக்க இந்த வாழ்க்கையை யாரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டார் என்றால், அந்த தனது தாய் தந்தையரிடமிருந்தும் அகுஸ்தினாரிடமிருந்தும் அந்த சபை பணியாளரிடமிருந்தும் அவர் பெற்றுக்கொண்ட அந்த இறையாயத்தில் தான் இன்று இவரை இந்த நிலைக்கு உயர்த்திருக்கிறது. சிறு வயதிலே மிகவும் சிறப்பானவர் என்றுதான் சொல்ல வேண்டும். குருவாக இவரோட பணி எப்படி ஃபாதர் இருந்தது? இவர் தன்னுடைய திருச்சட்ட படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் தான் குரு ஆகிறார். அந்த குரு ஆனதுக்கு பிறகு அவர் இந்த திருச்சட்டத்துல முதுகலை பட்டம் பெற்றிருக்கார். டாக்டரேட் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அகுஸ்தினிய சபையில அவர் வந்து அந்த இருக்கிற பிரதர்ஸுங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற அந்த மேஜர் செமினியரோட ரெக்டரா இருந்திருக்கிறார். ரெக்டரா இருந்து இந்த மாணாக்கர்களை வழிநடத்துவதிலே மிகவும் சிறப்பான பணியாற்றிருக்கிறார். இவரால் குருவானவர்கள் அதிகம். நமது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தந்தை ஆவதற்கு முன்னதாகவே இந்தியா வந்திருக்கிறாரு, கோயம்புத்தூர் வந்திருக்கிறாரு, ஆல்வா வந்திருக்கிறாரு. அங்க வந்து அவர் தன்னுடைய பாதத்தை மண்ணில் வச்சுட்டு போயிருக்கிறார். எந்த அளவுக்குன்னா, இவர் குருவாகி மேஜர் செமினரியில ரெக்டரா இருந்திருக்கிறாரு. அங்க வந்து திருச்சட்டத்தை, அதாவது கேனன்லாவ மக்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு கற்பிச்சிருக்கிறார். ரொம்ப சைலண்டான மனிதராமா, எளிமையில் பழகக்கூடியவராமா. எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா பார்க்கும் போதே ஒருத்தர் பார்த்தா பேசணும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரிதான் இவரும் ஏழைகளோடு எளியவர்களோடு மிகவும் நெருங்கி இருக்கிறாரு. இவர் வாழ்க்கை முழுக்க மிஷனரிஸ், பணி செய்யணும். அதுதான் அந்த வாழ்க்கை முழுக்க இவர் எடுத்துக்கொண்ட அந்த பயணம். குருவாக இருந்த பொழுது பல மாணாக்கர்களை இவர் குருவாக உயர்த்தி இருக்கிறார். இவரிடம் கல்வி பயின்றவர்கள் இன்று கொண்டாடுகிறார்கள் இவர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டதற்கு. இவர் மட்டும் இல்ல, இவர் 1000 இருந்த அந்த பெருநாட்டு மக்களை இவர் போட்டோ வச்சுட்டு கொண்டாடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த மக்களோட இவர் இணக்கமா இருந்திருப்பாருன்னா பாருங்க. மக்களே இப்படி கொண்டாடும் போது குருக்களும் கொண்டாடுறாங்கன்னா, he is such a great missionary. ஃபாதர், அவர் குருவா இருக்கும்போது அவர் என்னென்ன பொறுப்புகள்ல இருந்தார் ஃபாதர்? அருட்தந்தை ராபர்ட் பிரான்சிஸ் அவர் குருவா இருந்தப்போ அந்த அகஸ்தினியன் ஆர்டர், அந்த ஆர்டரோட மேஜர் செமினரி ரெக்டரா இருந்து குரு மாணாக்கர்களை நல்வழிப்படுத்தினாரு. அப்புறம் அவர் திருச்சபை சட்டத்துல வந்து முதுகலை பட்டம் டாக்டரேட் வாங்குறதுனால அவங்களுக்கு திருச்சபை சட்டத்தை பற்றியும் போதித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் அந்த புரோன்சியல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த புரோன்சியலா 2 வருஷம் தான் இருந்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 வருஷம் புரோன்சியலா இருந்திருக்கிறாரு. இந்த புரோன்சியலா இருக்கிற அந்த நேரத்துல
அந்த அகஸ்டின் ஆர்டர், அந்த ஆர்டருடைய தலைமை பொறுப்புக்கு யார் உரியவர் அப்படின்ற தேர்தல் நடக்குது. அதுல இவருடைய பெயரும் பரிந்துரைக்கப்படுகிறது. இவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டு இவர் அந்த அகஸ்டின் ஆர்டருடைய ஜெனரல், அதாவது தலைவராக ஆகிறார். தலைவராகி அந்த தலைவரானதுக்கு அப்புறம் இவருடைய பணிகள் மகத்தானது. ஏனென்றால் ஒரு மிஷனரி எப்படி இருக்கணும், அந்த பணிகள் எப்படி இருக்கணும், அந்த வரையறை மாத்துறாரு. அந்த அகஸ்டின் ஆர்டருடைய வரையறை ஒரு சிலதெல்லாம் மாத்துறாரு. குருக்களுடைய வேலை என்னென்ன, மக்களை சந்திக்கணும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்துல குருக்களுடைய வேலை சில பேர் நினைக்கிறாங்க, சிலர்லாம் இப்போ இன்றைய காலகட்டத்துல 1000 ஆகும்னா மேஜர் செமினரிக்கு போகணும், பாடம் எடுக்கணும், அப்படியே பிஷப்பா வந்துடணும். அப்ப அவங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் இருக்காது. ஆனா இவர் அந்த காலத்துல யோசிச்சாரு. அப்போ ஒரு எந்த விதமான அனுபவம் கிடைக்காம ஒரு இடத்துக்கு போகும்போது அதுக்கு ஃபெயிலியரா தான் முடியும். அப்படின்னும் போது எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக தான் அதை முதல்ல செஞ்சார். தான் ஒரு மிஷனரியா போனார், எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. இப்போ அருட்தந்தை ராபர்ட் பிரான்சிஸ், ஆயர் ராபர்ட் பிரான்சிஸ், கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ், ஆயர் ராபர்ட் பிரான்சிஸ் திருத்தந்தையாக இவ்வளவு உயர்ந்திருக்கிறாருன்னா எல்லா விதமான அனுபவம் இந்த மனுஷனுக்கு இருக்கு. அதனால சாதாரணமா அப்படி சொன்ன உடனே அவர் வரல. கடவுள் சொல்லுவா இல்லைங்களா, கடவுள் ஒருத்தவனை எப்படி உருவாக்காருன்னா அவனை பொன்னை புடமுடுவது போல புடமிட்டு இருக்கிறார். எல்லா வகையான பதவிகளையும் தாண்டி வந்திருக்கிறார். அப்ப எல்லா விதமான வழிகளும் இவருக்கு தெரியும், வேதனைகளும் தெரியும், எப்படி மற்றவங்கள்ட்ட பேசணும்னு தெரியும், எப்படி மற்றவங்கள்ட்ட பழகணும்னு தெரியும், எப்படி மற்றவங்களோட தேவையை கவனிக்கணும்ன்றதும் தெரியும். அதனால கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு சிறப்பான, அதாவது நம்ம தன்னுடைய பணியை, அதாவது போப் பிரான்சிஸ் அவருடைய பணியை அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படிலாம் நம்ம நினைக்கிறதுக்கு உடனே வந்துட்டாரு பாருங்க. விட்டுட்டு போல, இதை அவர் ஃபாலோ பண்ணுவார். ஏனென்றால் இவர் 14ஆம் லியோ என்ற தன்னுடைய பெயரை இவர் பிரகடனப்படுத்தும் போதே தெரியும், போப் பிரான்சிஸ் அவர்களை இவர் திரும்ப எல்லாரும் மத்தியில கொண்டு வர போறார். அதனால இவர் பணி சிறக்க மதர் டிவி வழியாக வாழ்த்துகிறார். ஆயராக இருந்தபோது அவருடைய பணிகளோட சிறப்புகள் என்ன? இவரை இவருடைய பணியை பார்த்து 2014 நமது திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் 2014 இவரை ஆயரா நியமிக்கிறார். ஒரு ஆயரா நியமிச்சது அதே பெருநாடுதான். ஏன்னா அந்த நாடு தான் அதிகமா ஒரு மிஷன் பணி செஞ்சது. சின்ன வயசுல சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கதான் போய் பணி செய்யறாரு. அவர் சாமியார் ஆனதுக்கு அப்புறம் மைனர் செமினரியில இருக்காரு, மேஜர் செமினரியில இருக்காரு, அங்கதான் போய் பணி செய்யறாரு. மீண்டுமாக நமது திருத்தந்தை 2014 அங்கதான் அவரை பணி செய்ய ஒரு ஆயராக நியமித்து அங்க அனுப்புறாரு. அங்க அனுப்பும் போது இவர் அந்த மக்களோட நிலையை பாக்குறாரு, அவங்களுடைய கஷ்டத்தை பாக்குறாரு, அந்த மக்களுடைய வேதனையை பாக்குறாரு, அதோட போறாரு, அவங்களோட போய் நிற்கிறாரு. ஒரு ஆயன் என்பவன் ஒரு அப்படியே ஒயிட் கலர் ஜாப் இல்ல. ஒயிட் கலர் ஜாப்னா ஒரு சீட்ல உட்கார்ந்துகிட்டு கட்டளை போடுகின்ற இடத்துல அவர் இல்லை. அவரை பொறுத்தவரை இறங்கி வேலை செய்தார். எப்படின்னா இவர் ஆயரா அனௌன்ஸ் பண்ண அந்த நாள்ல இவரை பற்றி வந்த செய்தியில அந்த பெருநாட்டுல அவ்வளவு வெள்ளம் தண்ணியா நிக்குது, மக்கள்லாம் துணியெல்லாம் தூக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த மனுஷன் பேண்ட் ஷர்ட்ல கால்ல ஒரு ஷூ போட்டுக்கிட்டு அந்த மக்களோட தண்ணியில நிக்கிறாரு, நின்று பாக்குறாரு எந்த வகையில இந்த மக்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும், எந்த வகையில இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மக்களோட இணைஞ்சிருந்தார். அதாவது நமது திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை சொல்லுவாரு, எல்லா குருக்களும் தன்னுடைய ஆடுகளுடைய வாசனையை அறிந்திருக்க வேண்டும், தன் ஆடுகளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்றார். இவரு பெரு என்ற நாட்டுல, இவரு கொடுக்கப்பட்ட அந்த மறை மாவட்டத்துல தன்னுடைய மக்களுடைய நிலைமையை தெளிவாக தெரிந்திருந்தார், அறிந்திருந்தார். அதன் மக்கள் மீது தன்னுடைய அன்பை பொழிந்தார், அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார், அந்த மக்களுடைய வேதனையில பங்கு கொடுத்தார், அவருடைய வழிகளில தோல் கொடுத்தார், மக்களோட இருந்தார். ஒரு சிறந்த ஆயர், ஒரு முன்னுதாரணமான ஆயர். ஏன்னா அதை பார்த்துதான் திருத்தந்தை அவரை உயர்த்துறாரு மறுபடியும். ஏனென்றால் ஒருத்தர் ஒரு குறுகிய காலத்திலேயே ஒருத்தவங்களை உயர்த்துறாங்கன்னா அது அவங்களோட செயல்பாடுதான். அதனால இவர் நல்ல ஒரு ஆயனாக இருந்தார் என்பதற்கு அந்த பெருமக்கள் சாட்சி. அதற்கு திருத்தந்தை கொடுத்த விலை அவரை மீண்டுமாக பேராயராக உயர்த்தியது. கர்தினாலாக அவர் எப்படி பணியாற்றினார்? கர்தினாலாக பணியாற்றுறதுக்கு முன்னாடி அவர் பேராயரா இருந்தார். பேராயரா இருக்கும் போதுதான் அதை பார்த்துதான் அவர் கர்தினாலா உயர்த்துறாங்க. பேராயரா எப்போ ஒருத்தர் உயர்த்துறாருன்னா இவருடைய பணியை பாக்குறாரு, பிரான்சிஸ் இவருடைய பணியை பாக்குறாரு. ரொம்ப டெடிகேட்டிவா இருக்கிறாரு மனுஷன். ஒரு குருன்னா ஒரு இது இருக்கும், ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க,
அப்படியே கார்லயே போயிட்டு கார்லயே இறங்குவாங்க. இந்த மாதிரி குருக்கள் மத்தியில வெரி சிம்பிள் டு த கோர், மக்களுக்கு எளிமையான மக்களா இருக்கும்போது அது பிரான்சிஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா இவர் அப்படிதான் இருந்தார். அப்ப தன்னை போல ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் அங்கீகரிக்கிறது தான் ஒரு நல்ல தலைவனோட வேலையா இருக்கும். அப்போ தன்னை போல ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி அவர் அங்கீகரிச்சு அவருக்கு பேராயர் பட்டம் கொடுக்கிறாரு. கொடுத்து அவர் அதே நாட்டுல தான் அங்கேதான் இருக்கிறாரு, பேராயரா இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணி கொடுக்குறாருன்னா, இங்க ரோம்ல ஆயர்களுக்குன்னு ஒரு டெஸ்காட்ரி இருக்கும், டெகாஸ்ட்ரி ஒண்ணு இருக்கும். அதோடைய தலைவரா போடுறாரு. அதோட தலைவரா போட்டு ரோம்குள்ள வர வச்சு அவரோட பணியை சிறப்பா செய்ய அவருக்கு வழி கொடுக்கிறாரு. அதையும் சிறப்பா செய்யறாரு. தனக்கு கொடுக்கப்பட்ட எந்த பணியையும் அவர் சிறப்பா தான் செஞ்சார். எதுலயும் அவர் கஷ்டப்படல, நமக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பெருமைப்படல. அதுக்குரியதை அழகா செஞ்சுட்டு இருந்தார். அப்படி அதை செஞ்சுட்டு இருக்கும் போதேதான் மீண்டுமாக 2023 அவரை கார்டினலா உயர்த்துறாரு. மறுபடியும் கர்தினாலா ஆண்டுகள் இல்ல, ஒரு ஆண்டுகள் தான் இருந்தாரு. அது முழுசா இல்ல. கர்தினாலா ஒரு 2013 நவம்பர் போலதான், அக்டோபர் நவம்பர் போலதான் கர்தினாலா ஆக்குனாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை பாருங்களேன். அந்த ஆயர் பேராயம் அப்படின்னு ஆயர்களை உருவாக்குற, ஆயர்களை தேர்ந்தெடுக்கிற அந்த டெகாஸ்ட்ரியோட தலைவரா அவர் நியமிச்ச போது அதோட மட்டும் நிப்பாட்டல. அங்க மொத்தம் 16 துறை இருக்கு ரோம்ல, வேட்டிக்கன்ல. இப்ப எப்படி ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் கமிஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, யூத் கமிஷன், SC/ST கமிஷன், அப்புறம் விமன் கமிஷன், பைபிள் கமிஷன், அத மாதிரி அங்க ஒரு 16 துறை இருக்கு. அந்த 16 துறையில இந்த ஆயர் தேர்ந்தெடுக்கின்ற துறை ஒண்ணு இருக்கு. அதோட தலைவரை நியமிக்கிறாங்க. அந்த தலைவரை நியமிச்சதோடு மட்டுமல்ல, அதுல இன்னும் பல இதுல இது பண்றாரு. ஏன்னா இவர் கேனல்ல படிச்சிருக்கிறாருன்றதுனால இவரை எல்லா துறையிலும் லிங்க் பண்றாரு போப் பிரான்சிஸ். அப்ப என்ன பண்றாரு, அதோட ஒரு நிப்பாட்டு இல்லை. இவரை கார்டினலா போட்ட உடனே பொறுப்பு எடுத்துக்கல. கார்டினலா போட்டு அந்த பணி அவர் செய்யறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆசீர்வாதம் அவருக்கு என்னன்னா, கார்டினல் என்றவங்க அங்க ரோம்ல தான் இருப்பாங்க. இவருக்கு 2024 பிப்ரவரி மாசம் ரோம்ல ஒரு ஆயரா நியமிக்கிறார் மறுபடியும் போப் பிரான்சிஸ். இப்ப கார்டினலா இருக்கிறவங்க ஆயரா வரலாம். அப்படி ஆயரா வரும்போது அந்த கார்டினல் கிரேடுக்கு மேல இருக்கு. இப்ப கார்டினல் நமக்கு மொத்தம் நம்ம திருச்சபையில தியாகோனு, குரு, அப்புறம் ஆயர், அப்புறம் பேராயர், அப்புறம் கர்தினால். கர்தினாலுக்கு மேல ஆயர், கர்தினால் ஆயர் அப்படின்னு அந்த நிலைக்கு ஒரு உயர்த்தப்படுகிறார். அப்போ அதை அவர் சீக்கிரம் எடுத்துக்கல. அந்த பணியை அவர் பொறுமையா தான் இருக்கிறார். ஏன்னா ஒரு பதவி ஒருத்தனுக்கு வேணும்னா சொன்ன ரேட்ல போய் நிப்பாங்க. அப்படிலாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை, பொறுமையா தான் போனார். ஏனென்றால் இவர் செய்த செயலுக்கு கிடைத்த அந்த பலன் தான் இவ்வளவு பதவி உயர்வுகள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியில சொல்லுவார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. இந்த இடத்துல நமது திருத்தந்தை 14ஆம் லியோவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் தன்னை திருத்தந்தைன்னு சொல்லவே இல்லை, ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு சிறந்த திருத்தந்தையாக அவர் கொடுத்திருக்கிறார். நிறைவாக ஒரு கேள்வி, போப்பா அவர் 14ஆம் லியோன்னு சொல்லிட்டு பேர் தேர்ந்தெடுத்தார்ல, அது என்ன காரணம்? அதை ஸ்பெஷலா எடுத்திருக்காருல்ல? ஆமா, எல்லா திருத்தந்தைகளும் அவங்க திருத்தந்தை அறிவிக்கப்பட்ட உடனே தங்களுடைய பெயரை விட்டுணும் அவங்க. ஏன்னா அந்த திருத்தந்தைகள் அறிவிச்ச உடனே ஒரு ஆலயம் ஒண்ணு இருக்கு, அந்த ஆலயத்துல போயிட்டு முகங்குப்புற விழுந்து அழுவாங்க. அது ஏன் அழுகுறாங்கன்னா, அவங்க தன்னையே திறந்துடணும். அந்த இடத்துல அவங்களுடைய அடையாளம் மாறும், அவருடைய அந்த பெயர்கள் மாறும். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அவர் பேர் எல்லாரும் சொன்னாங்க ராபர்ட் பிரான்சிஸ், அதான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ராபர்ட் பிரான்சிஸ் கிடையாது, அவர் 14ஆம் லியோ. அப்ப தன்மையை அவர் இழக்கிறார். யாருக்காக? கடவுளுக்காக இழக்கிறார். அப்போ போது அந்த பேர் தேர்ந்தெடுக்கும் போது குப்புற விழுந்து அழுகணும். இப்ப அழுதுட்டு வந்துதான் அந்த பேரை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணது ஏன் சூஸ் பண்ணாருன்னா, 1ஆம் லியோ அவர் ஏறத்தாழ ஒரு 27 ஆண்டு திருத்தந்தையா இருந்திருக்கிறார். அவர் இருந்த காலகட்டத்துல மக்களுடைய நலனிலே மிகவும் பங்கெடுத்திருக்கிறார். மக்களுடைய நலனிலே மிகவும் பங்கெடுத்த ஒரு நல்ல திருத்தந்தை. மக்களுக்கு உரிய அந்த இடம் கிடைக்கணும், மக்களுக்கு உரிய ஆசீர்வாதம் கிடைக்கணும், மக்கள் இறைவன் நோக்கி வருகின்ற பொழுது எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது, அது ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் 13ஆம் லியோ
எப்படி இருந்திருக்கிறாருன்னா, அந்த காலத்துல தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார். தொழிலாளர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கணும், தொழிலாளர்கள் எல்லாம் மதிக்கப்பட வேண்டும். ஏன்னா அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் புரட்சி ஒண்ணு வந்துச்சு, தொழிலாளர்கள் புரட்சி அந்த டைம்லாம். அப்போ அவர்களுக்காக இவர் பாடுபட்டிருக்காரு, பேசியிருக்காரு. தொழிலாளர்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்களோட வேலைக்கு ஏற்ப அவர்களுக்குரிய சம்பளம் கொடுக்கணும், அவருடைய வாழ்வாதாரம் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குரிய அந்த வாழ்வை அவர் வாழ்வதற்கு இவர் உதவி செஞ்சிருக்கிறார். அப்போ அவர் எழுதின ஒரு என்சைக்கிளிக்கல் என்னன்னா ரேரும் நோவாரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என்சைக்கிளிக்கல் தான் இவர் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அவரே அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. ஏன் நான் அந்த பேரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, மீண்டுமாக ஒரு தொழில் புரட்சி வர வேண்டும். ஏனென்றால் இப்ப ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு வந்திருக்கு. இதுக்கு மத்தியில மக்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடியே போயிடக்கூடாது. தொழில் வளர்ச்சி என்பது முற்றிலுமாக கம்ப்யூட்டருடைய வசம் போயிடுச்சுன்னா ஹியூமன் டிக்னிட்டி, மனிதனுடைய மாண்பு போயிடும், மனிதனுக்குரிய அந்த எல்லா வேலையும் போயிடும். இப்போ பாருங்க, செவுத்துல பெயிண்டால எழுதிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிச்சு, வாழ்ந்துட்டு இருந்தாங்க, லைஃப் ஒண்ணுச்சு. என்ன பண்றாங்க, பிளெக்ஸ் செவுத்துல ஒட்டிடுறாங்க. இப்ப அவங்க வாழ்வாதாரம் போயிடுச்சு. இப்போ மனிதன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கணினி செய்து கொண்டிருக்கிறது, அவன் வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் மக்களுடைய நலனையும் காக்க வேண்டும், மனித மாண்பையும் காக்க வேண்டும். ஒரு திருச்சபையுடைய தலைவராக இருந்து நான் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், இந்த தொழிலாளர்கள் எல்லாருக்காக நான் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் லியோ 13ஆம் லியோ இவர் 2 பேரையும் சேர்த்து 14ஆம் லியோ என்று தன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டார். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக அருமையா பதிலளித்த உங்களுக்கு எங்கள் மதர் டிவி குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நன்றி ஃபாதர். வணக்கம். எனக்கும் நானும் இந்த மதர் டிவிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். குறுகிய காலத்திலே மிகவும் ஒரு அசுரமான வளர்ச்சி, தேவையான நேரங்களிலே தேவையான செய்தியை தருவது மதர் டிவி என்றால் அதற்கு வியப்பில்லை. சிறப்பான செய்தியை சிறப்பான நேரத்தை தருகிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னிடம் வந்து இவ்வளவு அழகான கேள்விகளை கேட்டு மக்களுக்கு எது சென்று சேர வேண்டுமோ சேர்வதற்கு வழி செய்த உங்களுக்கும் இறைவனுடைய பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி.